இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பழக்கத்தை கொடுக்கலாம். சந்தியா, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குதா? நான் வந்து 74 சரியா சொன்னேன். இன்னொரு கேள்வி கேட்குறேன். அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? சரி, உன்னோட கனவு மட்டும் இருக்கா? சந்தியா கனவு பேசலாம் நினைக்கிறேன். இப்போதைக்கு நடக்கிறது இல்லை. நிலைய பசங்க வந்து அவங்களோட கனவு பார்க்க போகிறாங்க. அவங்களோட கனவு உலகத்தை பற்றின பேச்சு நம்மக்கிட்ட பேச போகிறாங்க. நம்ம வீட்டில் பார்த்துருப்போம் பேச்சு போட்டுக்கலாம். இங்கே நம்ம பசங்க அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வந்து நம்ம முன்னாடி பேச போகிறாங்க. எல்லாரும் அமைதியாக கவனிச்சா நல்லாயிருக்கும். முதல்ல பேச வர்றது ஹர்ஷிதா, அவங்களோட கனவு உலகத்தை பற்றி. காயின்ஸ் இருக்கானே, காயின்ஸ் இருக்கா உங்கள்கிட்ட? இருங்க.
அப்படியா? ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? கேமராவும் இருக்கு பாருங்க. பூரா முடிவு அடுத்தது என் கனவு உலகத்தை பற்றி பேசுறதுக்கு சமீட்சா அவர்கள். அனைவருக்கும் என் பெயர் சமீட்சா. நான் ஜாக்சன்வில் தமிழ் பள்ளியில் 7ஆம் நிலை படிக்கிறேன். பாரதியார் கனவை துன்பமில்லா சக்தி என்று அழைக்கிறேன். என் கனவு உலகம் அமைதியான அழகான உலகம், ஏழ்மையற்ற அமைதியான பாதுகாப்பான உலகம் பற்றிய என் கனவுகளை உங்களோடு பகிர்ந்துள்ளேன். உலகம் அமைதியாக இருந்தால் மக்கள் பொருளை பற்றி சிந்திக்க முடியாது. என் கனவுகளில் ஒன்று ஏழை மக்களுக்கும் தேவையான அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பது. நாம் அறியா உலகின் மற்றொரு பகுதியில் என் போன்ற பல குழந்தைகள் தங்கள் பிறந்தநாள் பண்டிகைகள் அனுப்பப்படுகிறது. நல்ல முறை, கல்வி, பொம்மைகள் என எதுவுமின்றி அவர்கள் ஆசைகள் தொடர்ந்து இருப்பதை வாழ்கிறார்கள். அவர்கள் குழந்தை பருவ ஆசைகள் மெல்ல மெல்ல சிதைந்து விடுகிறது. நம்ம இது போன்ற பல வசதி வாய்ப்புகள் பெற்றவர்கள் இதுக்கெல்லாம் நன்றியோடு நிற்கிறோமா என்பதை என் கேள்வி. அல்லது நன்றியுணர்வை இனிமேல்தான் கற்க வேண்டும். மேலும் உலகம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். ஜப்பான் நாட்டில் சிறு குழந்தைகள் நகரங்களில் பொது போக்குவரத்து தனியாக செல்கிறார்கள். அவர்கள் தனியாக சாலையில் கிடைக்கிறார்கள். அப்படி கிடைத்தவர் அவர்கள் மஞ்சள் நிற தொப்பிலிருந்து வரிசையாக செல்லும் பங்கும் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் நேராத வகையில் பாதுகாக்கும் குடிமை உணர்வு அங்காரம். பேரிடர் காலங்களில் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவும் எண்ணத்தோடு இருக்கிறார்கள். இதுபோல் ஏன் உலகம் முழுவதும் பாதுகாப்பான இடமாக அமையப்படாது? அன்பான நல்ல மக்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு ஐயமின்றி தைரியமாக நம்மால் உலா வர முடியுமா? நம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று துணித்தார எச்சரிக்கப்படுவதில்லையா? இது நம் மன ஆரோக்கியத்திற்கு நல்லதா? இப்படி பல கேள்விகள் எண்ணம். எனது கனவு உலகின் இறுதி அம்சம் பூமி ஆகும். மனிதர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரே விதம் பூமி மட்டுமே. அதை அழைத்துவிட்டால் நாம் எங்கே போவோம்? குப்பைகள் கொட்டாமல் நம் பூமியை கவனித்துக் கொள்ள வேண்டும். பூமி இயற்கையாகவே ஒரு அழகான பூமி. அதை அப்படியே பேணி காத்துக் கொள்வோம். இவையாகும் அமைதியான அன்பு நிறைந்த சுத்தமான கனவு உலகை பற்றிய எனது பார்வைகளில் சில மட்டுமே. கனவாகவே இருந்து விடாமல் இத்தகைய ஒரு உலகை பண்பும் நிஜத்திற்கு கொண்டு வருவோமா? நல்லதை தேயா நல் உலகை படைக்க நம் போன்ற இளைஞர்களை தானே முடியும். நல் உலகம் படைப்போம் நன்றியோடு. நன்றி, வணக்கம். நன்றி சமீட்சா. இதுவரைக்கும் இந்த 7 மாணவர்களோட கனவு உலகத்தை பற்றி கேட்டீங்க. இந்த கனவு உலகத்தை நிஜமாக நம்மளும் ஒரு அங்கமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த எங்களோட இதை பார்க்கறதுக்காக நன்றிங்க. அருமை. நம்ம நிறைய மாணவர்கள் எதை பார்த்து கனவு உலகம் அமைத்துள்ளார். இந்த உலகமே சொற்காட்சியாக மாறிடும். சரியா சொன்னீங்க. இந்த நிலையில மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு பெரிய கருத்தை கொடுத்திருக்கிறது. ஆண்டுகளுக்கும்